வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமக்காக நாம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், சமூக மட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பல முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற விடயங்கள், உங்கள் உரிமை சார்ந்த விடயங்கள், உங்களுக்கு தேவையான விடயங்களை கொண்டு சேர்க்கின்ற முக்கியமான பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் அதிகளவாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு பேசப்பட்ட முக்கியமான விடயம் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும். பல உள்ளூராட்சி மன்ற வேட்புமனுக்கள் கூட நிராகரிக்கப்பட்டதற்கான காரணமாக இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் சரியாக குறிப்பிடப்படவில்லை என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அப்படியாக இருக்கின்ற போது சமூக மட்டத்தில், நிர்வாக மட்டத்திலும், அரசியல் ரீதியிலும் பெண்களுடைய தலைமைத்துவம், அவருடைய வகிபாகத்தை அதிகரிக்கின்ற அந்த விடயத்தை மையப்படுத்திய கருத்தாடல்கள் சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. எனவே அப்படியாக இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் சார்ந்தும் அல்லது நிறுவனங்கள் சார்ந்தும் இதற்கான முயற்சிகள் ஒரு கட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே நேரத்தில் இதற்காக சமூக மட்டத்தில் அடித்தளத்திலிருந்து அதற்கான ஒத்துழைப்பை வழங்கி அந்த பெண்களுடைய தலைமைத்துவ அந்த முயற்சியை இன்னும் ஊக்குவித்து அவர்களை முன்னோக்கி கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற ஒரு முக்கியமான நிறுவனம் பற்றிய விடயங்களை பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள், அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் அல்லது சமூக நிலையத்தின் மத்தியில் இருக்கின்ற பெண்களுடைய அந்த வகிபாகத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே அது தொடர்பான சிறிய விளக்கப்படுத்தலோடு பெண்களுடைய முக்கியமான அந்த பங்களிப்பை மேலும் அதிகரிக்கின்ற வகையிலான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் 3 முக்கியமான நபர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக மட்டக்களப்பு மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் திரு சூரியகுமார் பார்த்திபன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அடுத்ததாக கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரியதர்ஷினி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்ததாக இந்த சனசமூக நிலையத்தினுடைய வேடத்திற்கு பயனடைந்து இப்போது சமூகத்தில் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துகின்ற வகையில் முன்னேறி வந்திருக்கின்ற மட்டக்களப்பு நாசிவன் தீவு வளர்ப்பிறை சனசமூக நிலையத்தினுடைய தலைவி சனோஜா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் இந்த கால ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த பெண்களினுடைய வகைபாகத்தை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டை இந்த கிறிசலிஸ் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது. எனவே அதனுடைய அந்த என்னென்ன விடயங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள், அதனுடைய தாற்பயம் என்ன, இதற்காக இருக்கின்ற திட்டங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்களோடு சேர்த்து இன்னும் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் முதலாவதாக அந்த நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு ஆலோசகராக இருக்கின்ற பிரியதர்ஷினி, உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ நிறுவனமானது ஒரு திட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறது. அதாவது உள்வாங்கலுடனான ஆட்சியில் பெண்கள் என்ற ஒரு அடிப்படையிலான திட்டம் ஒன்று இடம்பெறுகிறது. அந்த திட்டம் ஒழுங்குபடுத்த வேண்டும். கிறிஸ்தலிஸ் நிறுவனத்தினால் அமல்படுத்தப்படும் உள்வாங்கலுடனான ஆட்சி முறையில் பெண்கள் விமென் இன் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் எனும் திட்டமானது விஎம்செட் எனும் நிதி உதவியுடன் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்மூன்று மாவட்டங்களிலும் காணப்படுகின்ற தெரிவு செய்யப்பட்ட 9 பிரதேச சபைகளின் கீழ் இயங்குகின்ற தெரிவு செய்யப்பட்ட 45 சனசமூக நிலையங்களின் ஊடாக கடந்த 3 வருடங்களாக இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமூகத்தில் காணப்படுகின்ற வழக்கங்களை மாற்றியமைப்பதன் மூலமும், பெண் தலைவர்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகளை வலுப்பெறச் செய்வதன் மூலமும், அதாவது அங்கே காணப்படுகின்ற பெண்களை ஆட்சியில் உள்ளடக்குதல் மற்றும் குடிசார் ஈடுபாடு மற்றும் நிலைபேறான அபிவிருத்தி செயற்பாடு விளைவுகளின் வலுப்பெறச் செய்ததே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். ஆமாம், நாங்கள் இந்த கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய திட்டங்கள், அவர்கள் பெண்களை மேலும் வலுப்படுத்துவதற்காக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற தொடர்பான விடயங்களை பார்த்தோம். குறிப்பாக இந்த உள்வாங்கலுடனான ஆட்சியில் பெண்கள் என்ற திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதனுடைய இன்னும் பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் திரு சூரியகுமார் பார்த்திபன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் இந்த சனசமூக நிலையத்திலிருந்து பெண்களுடைய தலைமைத்துவத்தை அதிகரிக்க வேண்டும், அவருடைய பங்களிப்பை, ஈடுபாட்டை உள்வாங்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக இந்த சனசமூக நிலையம் என்றால் என்ன, அதனுடைய கட்டமைப்பு தொடர்பாக விளக்கப்படுத்த வேண்டும். சனசமூக நிலையம் என்று சொல்லப்படுவது ஒரு மாவட்டத்தில் காணப்படுகின்ற உதவி உள்ளூராட்சி ஆணையாளரின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களின் கீழும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமூக மட்ட அமைப்புகளாகும்.
சமூக மட்ட அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற போது உதாரணமாக இலங்கையில் பல்வேறுபட்ட சமூக மட்ட அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் கிராம அபிவிருத்தி சங்கம், மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், இந்த வரிசையில் சனசமூக நிலையங்களும் ஒரு சமூக மட்ட அமைப்புகளாக காணப்படுகின்றன. இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு உள்ளூராட்சி மன்றத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரே ஒரு சமூக மட்ட அமைப்பாக இந்த சனசமூக நிலையங்கள் காணப்படுகின்றன. இவர்கள் சமூகத்தில், அதாவது கிராம மட்டத்தில் தங்களுடைய மக்கள் சார்ந்த சமூக, கலை, கலாச்சார, பொருளாதார, அதே நேரத்தில் சமயம் சார்ந்த விடயங்களில் தங்கள் சார்ந்த சமூகத்தினை முன்னேற்றுவதற்கான சிறு சிறு செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் சமூக ரீதியிலான செயற்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற போது மாணவர்களுக்கான கல்விசார் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கிராமங்களில் சிரமதான செயற்பாடுகளை மேற்கொள்வது, அதேபோன்று சமயம் சார் நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகின்ற போது சமயம் சார் ஞாயிறு பாடசாலைகளை நடாத்தி கொண்டு வருவது, சமய நிறுவனங்களுக்கு தேவையான தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதேபோன்று கலை கலாச்சாரம் சார் விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது கலை நிகழ்வுகளை நடத்தி கொள்வது, புத்தக வெளியீடுகளை செய்வது, இவ்வாறான பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இவர்களுடைய விசேடத்துவம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், கிராம மட்டத்தில் காணப்படுகின்ற மக்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இடையிலான ஒரு இடைத்தொடர்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்புகளாகவும் இவைகள் செயற்படுகின்றன. தங்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை, தேவைகளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு அமைப்புகளாகவும் இவர்கள் காணப்படுகின்றார்கள். அடுத்து அதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இதனுடைய இந்த சனசமூக நிலையத்தினுடைய இந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படியானது, அதே போல் இதனுடைய பெண்களுடைய இந்த பங்களிப்பு ஏன் அவசியம் பெறுகிறது இந்த இடத்தில்? இதனுடைய நிர்வாக கட்டமைப்பு என்று சொன்னோம் என்று சொன்னால், ஏனைய சமூக மட்ட அமைப்புகள் போன்று சனசமூக நிலையங்களும் தங்களுக்கான ஒரு உபவிதியின் அடிப்படையில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உபவிதியின் அடிப்படையில் இவர்களுக்கான ஒரு நிர்வாக சபை ஒன்று இருக்கும். இந்த நிர்வாக சபையானது ஒரு தலைவர், உபதலைவர், செயலாளர், உப செயலாளர், பொருளாளர் போன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களாகவும், அதே போன்று சிறு சிறு செயற்பாட்டு குழுக்களை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். உதாரணமாக கல்விசார் நிகழ்வுகளை நடத்துவதற்காக கல்விக்குழு, விளையாட்டுக்குழு ஆகிய சிறு சிறு குழுக்களை கொண்ட அந்த குழுவில் அங்கம் வகிக்கின்ற நிர்வாக உறுப்பினர்களை கொண்டவர்களாகவும் இவர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு கிராம மட்டத்தில் காணப்படுகின்ற மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளை செய்வதற்காக இந்த நிர்வாகத்தில் காணப்படுகின்ற நிர்வாக உறுப்பினர்கள் ஒன்று கூடி நிர்வாகம் சார்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் பல காணப்படும். இவ்வாறு நிர்வாகம் சார்பிலான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற போது அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதான அல்லது அனைத்து தரப்பினர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான தீர்மானங்களையும் பொருத்தமான அபிவிருத்தி திட்டங்களையும் அவ்விடத்தில் முன்மொழிய வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. ஆகவேதான் இந்த இடத்தில் அந்த நிர்வாகத்தில் பங்கம் வகிக்கின்ற உறுப்பினர்கள் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது. இங்கு நான் அனைத்து தரப்பினர் என்று குறிப்பிடப்படுவது யாது என்று சொன்னால், எமது சமூகத்தில் பல்வேறுபட்ட குடும்பங்கள் காணப்படுவார்கள். ஆண்கள், பெண்கள் என்கின்ற வேறுபாடானவர்கள், அதே போன்று வயது தரப்பினர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்கின்ற வயது தரப்பினர் காணப்படுவார்கள். அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகள் அல்லது அனைத்து திறன்களையும் கொண்டவர்கள் என்கின்ற பல்வேறுபட்ட அமைப்பினரை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய அனைவருடைய தேவைகளும் அந்த நிர்வாகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது அவ்விடத்தில் வெளிப்படுத்தப்படுதல் வேண்டும். ஆகவே இதை உறுதி செய்வதற்காக இந்த அனைத்து தரப்பினருடைய பிரதிநிதிகளும் அல்லது அனைத்து தரப்பினர்களும் அந்த இடத்தில் நிர்வாகத்தில் நியமிக்கப்பட வேண்டியது ஒரு அவசியமானதாக காணப்படுகின்றது. அப்பொழுது நியமிக்கப்படுகின்ற போது மாத்திரமே எங்களால் அனைவருக்கும் பொருத்தமான தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டது போன்று இந்த இடத்தில் ஏன் பெண்களுடைய முக்கியத்துவம் பெறுகிறார்கள், பெண்கள் ஏன் வர வேண்டும் என்கின்ற பார்த்தோம் என்று சொன்னால் இதே கருத்து தான் அங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது பெண்கள் ஆண்களிலும் இருந்து வேறுபட்டவர்களாக காணப்படுகின்ற போது அவர்களுடைய விருப்புகள், வெறுப்புகள், தேவைப்பாடுகள் என்பன வித்தியாசமானதாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய பிரதிநிதி ஒருவர் அவர்களுடைய சரியான விருப்புகளையும் தேவைகளையும் அந்த இடத்தில் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிர்வாகத்தில் கட்டாயமாக
ஒரு பெண் முக்கியமாக அந்த இடத்தில் வர வேண்டும் என்பது அவசியமானதாக இருக்கின்றது. இலங்கையினுடைய சனத்தொகையில் 151 பேருக்கும் அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வகிபாகம் என்பது நிர்வாகத்துறையில் அல்லது அரசியல் துறையில் என்பது கொஞ்சம் சற்று குறைவடைந்ததாகவே காணப்படுவதற்கான முக்கியமான ஒரு பங்களிப்பு இப்போது அடிமட்டத்திலிருந்து மேற்கொள்ளும் நிறுவனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்து நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு மதிப்பீட்டு ஆலோசகர், உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள், அதாவது உள்வாங்கலுடனான ஆட்சியில் பெண்களின் திட்டம் என்ற ஒரு திட்டம் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு கொஞ்ச நாள் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. திட்டத்தினுடைய ஆரம்பத்தில் பெண்களுடைய வகிபாகம் எப்படி இருந்தது, இப்போது அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய மாற்றங்களை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்த. திட்டத்தின் ஆரம்ப கால பகுதியில் முற்றுமுழுதாக அவர்களின் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையே மிக குறைவாகத்தான் காணப்பட்டது. உதாரணமாக ஒரு சமூக நிலையத்தில் மிக குறைந்த அளவிலான அங்கத்துவத்தை கொண்டுதான் இந்த நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பார்க்க போனால் பெண்களின் பங்களிப்பு என்பது மிகவும் குறைவாக காணப்பட்டது. சில சமூக நிலையங்கள் முற்றுமுழுதாக ஆண்களிலால் நிர்வகிக்கப்படும் சமூக நிலையமாக காணப்பட்டது. சில சமூக நிலையங்கள் பெண்கள் உறுப்பினர்களாக நிர்வாகத்தில் காணப்பட்டாலும் அவர்களின் பேரளவில் அவர்களது வகிபாகங்கள் காணப்பட்டதை ஒழிய அவர்கள் தங்களுடைய தீர்மானம் எடுத்தல் மற்றும் அவங்கள திட்டமிடுதல் செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவது மிக குறைவாகவே காணப்பட்டது. அதற்கான காரணமும் கூடுதலாகவே அதில் நிறைய அவர்களுடைய சமூக விளிமியங்கள் தடையாக காணப்பட்டதும் ஒரு காரணமாக காணப்படுகின்றது. திட்டத்தின் பிற்பாடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த சமூக நிலையங்களில் குறிப்பாக மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கை கூட கூடுதலாக அதிகரித்து காணப்பட்டது. அதே நேரம் பெண்களின் பங்களிப்பு என்பதும் கூடுதலாக காணப்பட்டது. உதாரணமாக 45 சமூக நிலையங்களிலும் 50% மேலதிகமான பெண்களே இந்த நிர்வாக கட்டமைப்பில் காணப்படுகின்றார்கள். அத்துடன் அவர்கள் முக்கியமான பதவிகளில் சில வேளைகளில் ஆரம்ப கட்டத்தில் செயலாளர்களாக இருந்தவர்கள் தலைவர் மற்றும் பொருளாளர் பதவிகளுக்கும் நிர்வகிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு பெண்களின் அங்கத்துவம் நிர்வாக கட்டமைப்பில் கூடுதலாக காணப்பட்டது. இது ஒரு முக்கியமான மாற்றமாக காணப்படுகின்றது. பெண்கள் தலைமைத்துவ பதவிகளில் அங்கம் வகிப்பது இந்த திட்டத்தின் பிற்பாடு. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி திரு பார்த்திபன் அவரிடம் இருக்கிறது. இந்த சமசம நிலையத்தினூடாக இந்த பெண்களை வலுப்படுத்துவதற்கான அல்லது நலனை மேம்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது, அதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரம், சட்ட ரீதியான தடைகள் அல்லது அதற்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறது? உண்மையில் சனசமூக நிலையங்கள் யாவும் தங்களுக்கான உபவிதிகளின் அடிப்படையில் இயங்கி வர முடியும். இருந்தாலும் எங்களுக்கு சனசமூக நிலையங்களை நிர்வகிப்பதற்கென்று 1977ஆம் ஆண்டு அப்போதைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சினால் ஒரு போதனைகள் அல்லது வழிகாட்டி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற ஏறத்தாழ 90% மேற்பட்ட சனசமூக நிலையங்கள் இந்த போதனைகள் அல்லது வழிகாட்டிகளை தங்களுடைய உபவிதிகளாக கொண்டு அதன் அடிப்படையிலேயே செயற்பட்டு அல்லது இயங்கிக் கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் ஒவ்வொரு சனசமூக நிலையங்களும் இந்த பொது விதிகளை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அல்லது திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதில் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் உங்களுடைய கேள்விகளின் அடிப்படையில் இந்த பொது விதிகளில் அல்லது இந்த வழிகாட்டியில் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை அல்லது பெண்கள் நிர்வாகத்தினுள் வருவதை உறுதிப்படுத்துவதற்கான ஏதாவது சட்ட ஏற்பாடுகள் அல்லது ஏற்பாடுகள் இருக்கா என்று சொல்லி யோசித்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் அதுவாறான ஏற்பாடுகள் அந்த இடத்தில் காணப்படவில்லை. இருந்த போதிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு சனசமூக நிலையங்களும் சில திருத்தங்களை மேற்கொள்ளலாம். அதற்கு மேலதிகமாக இந்த சனசமூக நிலையங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆளுகைக்கு வருகின்ற ஒரு நிறுவனங்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு பிரதேச சபையானது அல்லது நகர சபையோ அல்லது மாநகர சபையோ தங்களுடைய பொருத்தமான சட்டங்களின் அடிப்படையில் இந்த சனசமூக நிலையங்களை நடைமுறைப்படுத்துவது அல்லது மேற்பார்வை செய்வதற்கான பொதுவான உபவிதிகளை அதாவது உள்ளூராட்சி மன்ற சட்டங்களை உருவாக்கிக் கொள்வதன் அடிப்படையில் உருவாக்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு உருவாக்கிக் கொள்வதன் மூலமும் தங்களுக்கான சனசமூக நிலையங்களை பராமரிப்பதற்கான தனித்துவமான ஒரு சட்டமாக உள்ளூராட்சி மன்ற சட்டமாக இதனை நடைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய உபவிதிகளை தயாரிக்கின்ற போது இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தினை உறுதி செய்யும் வகையில் சில சரத்துக்களை அவ்விடத்தில் சேர்த்துக்கொள்ளலாம். பெண்கள் மாத்திரமல்ல, இளைஞர்கள், யுவதிகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களையும் உள்ளடக்கக்கூடிய சரத்துக்களை அந்த இடத்தில் சேர்த்துக்கொள்ள முடியும். இந்த இடத்தில் நான் ஒன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டும்.
நாங்கள் எங்களுடைய இந்த கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு நாங்கள் இதுவரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் அவ்வாறான ஒரு உபவிதியினை நியம உபவிதி ஒன்றினை வரைவு ரீதியில் வரைந்து முடித்துள்ளோம். மிக விரைவில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகளும் எங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த உபவிதிகளில் 25% பெண்கள் நிர்வாக சபையில் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் 25% இளைஞர்கள் நிர்வாக சபையில் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்ட சரத்துக்களாக காணப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தினை சரசம நிலையங்களை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்து இப்போது நீங்கள் செய்த திட்டங்கள் ஊடாக அந்த தலைமை பதவியை ஏற்று நடத்துகின்ற ஒருவரும் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். சனுஜா வந்திருக்கிறார். குறிப்பாக மட்டக்களப்பு நாசிவன் தீவு வளர்ப்பிறை சனசம நிலையத்தினுடைய தலைவியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தின் ஊடாக பலனடைந்த ஒரு பயனாளியாக உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய இந்த சமூகத்தில் இருக்கின்ற விழுமியங்கள் எல்லாம் சில வேளை தடையாக மாறலாம் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு. எனவே அப்படியான அந்த தடைகளை எவ்வகையான தடைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது? தலைமை ஏற்கின்ற போது எப்படியான தடைகளை அனுபவித்தீர்கள் நீங்கள்? பெண்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் வீட்டு வேலை செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், இப்படியான வரையறைக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு அந்த ஒரு விஷயம் தடையாக காணப்படுகின்றது. அதோட இந்த சமூகத்தில் பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறல்ல. இப்போ பெண்கள் தலைமைத்துவத்தை வகிக்கிறப்போ அவங்க வெளியிடங்களுக்கோ இல்லை அவங்களால தீர்மானம் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாததுன்றது அது அவங்களோட கருத்தாகும். அதனால் அந்த இப்போ சமூகத்தில் தலைமைத்துவத்தை வகிக்கிறது ஒரு சிரமமாக காணப்படுது. எனவே ஒரு பெண்ணாக தலைமை ஏற்று நடத்துகின்ற போது எங்களுடைய சமூக விளிமியங்கள் கட்டமைப்புகள் இருக்கின்ற தாக்கங்கள் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதனையும் தாண்டி அவர் இப்போது ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றி வந்து நிறுவனம் பெண்களின் தலைமைத்துவத்தை சனசமூக நிலையத்திலிருந்து அதிகரிப்பதற்கான உந்துதலான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதனுடைய தாற்பயம், அதனுடைய எதிர்பார்ப்புகள், அதனுடைய அடைவு மட்டங்கள் தொடர்பான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் சனுஜாவிடம் பேசியிருந்தோம். அதாவது மட்டக்களப்பு நாசித்தீவு வளர்ப்புறை சனசமூக நிலையத்தினுடைய தலைவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனத்தினுடைய இந்த கட்டமைப்பினோடாக கிடைத்த ஒரு வெற்றியாக அவரை நாங்கள் இங்கே அமர வைத்திருக்கின்றோம். எனவே அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இந்த விழுமியங்கள் ரீதியாக எங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருந்தது, அதுக்குள் வருவதற்கு என்று தடைகள் இருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து விட்டீர்கள். அந்த தடைகளை எப்படி தாண்டி வந்தீங்க? தலைமைத்துவத்தை வகிக்கணும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் நமக்கு வேணும். அந்த சப்போர்ட்டை என் ஃபேமிலி எனக்காக கொடுத்துருந்தாங்க. அதே போல் தலைமைத்துவத்தை வகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் என் ஃபேமிலி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிசலிஸ் ஊடாக தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்வதற்கான திறன் விருத்திக்கான பயிற்சி நெறிகளையும் நான் பெற்றுக்கொண்டு எனது தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொண்டேன். எனவே குடும்பத்தினுடைய அந்த சப்போர்ட், அந்த ஆதரவு என்பது உங்களுடைய இந்த தலைமைத்துவத்தினுடைய இன்னும் உத்வேகம் கொடுத்திருக்கிறது. சிறப்பாக செயல்பட நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய பிரியதர்ஷினி அவரிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் இந்த சனசமூக நிலையங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு அதிகரித்தமையினுடைய நன்மைகள் அல்லது அதனுடைய தாக்கம் எப்படி நீங்கள் உணர்றீங்க? எப்படி அதனுடைய ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்கிறது? உதாரணமாக சொல்ல போனால் இந்த சனசமூக நிலையங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பெண்கள் தலைமைத்துவம் வகித்த காரணத்தினால், அதாவது அவர்களுக்கு ஸ்பேஸ் ஃபார் நெகோஷியேஷன், அவங்களுக்கு எப்படி அவங்க ஒரு கருத்து கலந்து ஆலோசிக்கலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு தளம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக அவர்கள் தங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதிலே திட்டமிடுதல், தீர்மானம் எடுத்தல் கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்கள் வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் திட்டத்தினை அமுல்படுத்துவதன் மூலமாக கண்காணித்தல் மற்றும் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அத்துடன் அவர்களுடைய சில சமூக குறிகாட்டிகளிலேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனூடாக அங்கே அந்த சனசமூக நிலையத்தில் உள்ள மக்களும் அதிலுடைய நன்மை அடைந்துகின்றார்கள். இந்த சனசமூக நிலையத்தில் பெண்கள் தலைமைத்துவம் அடைந்த காரணத்தினால், அத்துடன் இந்த பெண்கள் தலைமைத்துவம் அடைந்த காரணத்தினால் பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு அவர்களுடைய தீர்வுகளை பெறுவதற்கு இந்த டியூட்டி பிஆர்எஸ் அல்லது இந்த அரச சார்பற்ற நிறுவனங்களில் அணுகுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஸோ முற்றுமுழுதாக சொல்லப்போனால் இந்த பெண்கள் தலைமைத்துவ பதவிக்கு வந்த காரணத்தினால் தங்களுக்கான பிரச்சனையை அடையாளம் காணப்பட்டு தங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது காணப்பட்டது.
அத்துடன் இவர்கள் இந்த சனசமூக நிலையங்களில் தலைமைத்துவம் அடைந்த காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய தங்களுடைய செல்ஃப் டெவலப் பண்ணினதோடு வந்து அவங்க அந்த கம்யூனிட்டிக்கும் வந்து அந்த பால்நிலை சமத்துவம் சம்பந்தமான தீர்வுகள் மற்றும் பிரஜைகள் பட்டயத்தை எவ்வாறு தாங்கள் அணுகுகின்ற சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அத்துடன் இந்த சனசமூக நிலையம் வந்து தலைமைத்துவ பண்புகளை விருத்தி செய்வதற்கான ஒரு தளமாக காணப்பட்டதனால் இவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைந்துள்ளது. அடுத்து உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பெண், ஒரு தலைமைத்துவத்தை தலைமை உருவாக்க வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஒரு பெண், சாதாரணமாக நீங்கள் சென்று பெண்களை நாடுகின்ற போது அல்லது இந்த தலைமைத்துவத்துக்கான விடயத்தை நாடி நீங்கள் இப்படியான விடயங்களை பொறுப்பேற்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுகின்ற போது அவர்களிடமிருந்து வருகின்ற பதில் எப்படியாக இருக்கிறது? அவர்கள் இதற்கு ஈடு கொடுக்கிறார்களா? உங்களுடைய நடவடிக்கை அவர் கைகொடுத்து முன்னே வர முயற்சிக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு தடைகள் இருக்கிறதா? ஆரம்பத்தில் உண்மையாக சவால்களாக காணப்பட்டது. ஏனென்றால் சிலர் அவங்கள் ஒரு சமூக கட்டமைப்புக்குள் வாழ்வார்கள். சில நேரம் அவர்களுடைய சமூக விளிமியங்கள் காணப்படும், கலாச்சார ரீதியான விளிமியங்கள் காணப்படும். ஏனென்றால் நாங்கள் வந்து இந்த சமூகத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற 3 இன மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான கலாச்சாரங்கள் காணப்படும். ஸோ இதை நாங்கள் முதல் தர வந்து அவங்களுடைய சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும். அவங்க ட்ரெடிஷனலாக வந்து பரம்பரையாக சில கடைப்பிடிக்கப்பட்ட சில விளிமியங்களை மாற்றுவதற்கு. பட் திட்டத்தினூடாக நாங்கள் பல செயற்பாடுகள், ட்ரைனிங்ஸ், மற்றது பயிற்சிகள், மற்றது சில விஷயங்களை இலகுவாக விளங்குவதனாக வீதி நாடகங்கள், மற்றது அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளமாக நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் இது திட்டத்தினூடாக அமல்படுத்தியுள்ளோம். அதன்படி நாங்கள் இதில் பெண்களை இந்த விளிமியங்களை மாற்றுவதற்கு ஆண்களையும் நாங்கள் ஒரு ஊடகமாக பயன்படுத்தியிருக்கின்றோம். இருந்தது. அதாவது நாங்கள் இப்போது பெண்களை முன்னோக்கி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் மாற்ற விடுத்து பெண்களை மாத்திரமல்ல ஆண்களுக்கும் நாங்கள் அதற்கான விடயங்களை செய்ய வேண்டும். ஸோ நாங்கள் இதில் ஆண்களை முக்கியமாக நாங்கள் இதில் ஈடுபடுத்தியுள்ளோம். ஆண்கள் எவ்வாறு இந்த பெண்களுக்கான ஸ்பேஸ், அந்த இடத்தை தாங்கள் கொடுக்கலாம் என்றது. உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், ஒரு திருகோணமலையில் ஒரு சனசமூக நிலையம் முற்றுமுழுதாக ஆண்களின் நிர்வகிக்கப்பட்ட சனசமூக நிலையமாக காணப்படும். தற்பொழுது இது முற்றுமுழுதாக அதுவும் பெண்களினால் ஆளப்படுகின்ற ஒரு சனசமூக நிலையமாக மாறப்படும். ஸோ அந்த இடத்திலே ஆண்கள் அவர்களுக்குடியான அந்த தளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லலாம். ஸோ இந்த சமூக விழிப்புணர்வு கூடாகத்தான் அவர்கள் பெண்கள் அரசியலிலோ அல்லது இந்த இப்படியான சனசமூக நிலையங்களில் பகிபாகத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வாறு இந்த குடும்பங்களும் இந்த வீட்டில் உள்ள சமூகமும் அதை ஒத்துழைக்க வேண்டும் என்றது சில எங்களுடைய திட்டத்தின் செயற்பாடுகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல விடயங்களை நாங்கள் விரிவாக பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். நமக்காக நாம் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றோம். இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியில் நாங்கள் கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய இந்த பெண்களை வலுப்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கான அவர்கள் மேற்கொண்ட திட்டங்கள், அதனுடான இடம்பெற்ற மாற்றங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் திரு சூரியகுமார் பார்த்திபன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு மதிப்பீட்டு ஆலோசகர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல மட்டக்களப்பு நாசிவன் தீவு வளர்ப்புறை சனசமூக நிலையத்தினுடைய தலைவி சனுஜா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். நாங்கள் அவர்களிடம் பல முக்கியமான விடயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உதவி உள்ளாட்சி ஆணையாளர் அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த திட்டத்தினூடாக, இந்த சனசமூக நிலையத்தினூடாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது எப்படியான மாற்றங்களாக இருக்கிறது? சனசமூக நிலையங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட உத்தியோகஸ்தர் என்ற அடிப்படையில் அண்மை காலங்களில் சனசமூக நிலையங்களில் சில பல்வேறுபட்ட மாற்றங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பிரதானமாக சனசமூக நிலையங்களினுடைய அங்கத்தினர்களின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் மிக அதிகமாக அதிகரித்திருக்கின்றது. இதற்கு சமூக மட்டத்தில் சனசமூக நிலையங்களினுடைய முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டமை ஒரு பிரதான காரணமாக நான் கருதுகின்றேன். அந்த வகையில் தற்பொழுது சனசமூக நிலையங்களில் ஆரம்ப காலத்தில் 20-30 என்று சொல்லியிருந்த அங்கத்தினர்கள் 100-200 என்கின்ற அளவில் அதிகரித்து கொண்டிருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பிரதானமாக ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பெண்களுடைய அங்கத்துவம்
அதே போன்று இளைஞர்கள் இளம் வயதின் தரப்பினருடைய அங்கத்தினர் என்பது மிக மிக குறைவாக காணப்பட்டது. இருந்த போதிலும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுவதற்கான ஒரு நுழைவாயிலாக சனசமூக நிலையத்தை பயன்படுத்த முடியும் என்கின்ற அக்கறையோடு பல்வேறுபட்ட இளம் தரப்பினர்களும் பெண்களும் இதில் அங்கத்தினர்களாக சேர்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பிரதான காரணமாக நாங்கள் அரசாங்க நிறுவனம் என்கின்ற மட்டத்தில் பல்வேறுபட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதற்கு முற்றுமுழுதான அனுசரணையினை எங்களுக்கு கிறிசலிஸ் நிறுவனம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆகவே அதன் ஒரு காரணமாக மக்கள் இதில் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த சனசமூக நிலையங்கள் என்கின்ற அந்த மட்டத்தில் நிலையங்கள் ரீதியில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களில் இன்னொன்றாக காணப்படுவது சனசமூக நிலையங்களில் காணப்படுகின்ற உறுப்பினர்கள் இப்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சென்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேவைகள் தொடர்பில் கேள்விகளை எழுப்புகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு உள்ளூராட்சி மன்றம் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு சேவையை வழங்கவில்லையாயின் அவர்களை நேரடியாக சென்று இந்த சேவையை இவ்வளவு காலத்துக்குள் நீங்கள் செய்திருக்க வேண்டும், ஆனால் இது எங்களுக்கு இன்னும் நடைபெறவில்லை, இதற்கான காரணம் என்கின்றதை கேட்கின்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதே போன்று சனசமூக நிலையங்களினால் செயற்படுத்தப்படுகின்ற சேவைகள், மக்களுக்காக செயற்படுத்தப்படுகின்ற சேவைகளின் எண்ணிக்கைகளும் கூடியிருக்கின்றது. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று ஒரு சிரமதானங்கள் நடத்துவது, மக்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை செய்கின்ற கிராம மட்டத்தில் சமூகத்துக்காக செய்யப்படக்கூடிய சிறு சிறு சேவைகள் மிக அதிகமாக இந்த சனசமூக நிலையங்களினூடாக அண்மை காலங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை கண்காணிக்கின்ற உதவி உள்ளூராட்சி ஆணையர் என்ற அடிப்படையில் உங்களுடைய அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தான் தெளிவாக புலப்படும். எனவே அந்த மாற்றங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கிறது. அவருடைய எண்ணிக்கை அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் எல்லாம் ஒரு நல்லதொரு மாற்றமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அடுத்து இந்த சனசமூக நிலையத்தினூடாக நன்மை அடைந்த அல்லது அதனூடாக ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கின்ற உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியமான உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தெரியும், சில வேளை நீங்கள் இதுவரை இருந்தது அல்லது நீங்கள் சென்ற பிறகு நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்ற பிறகு அங்கே இருக்கின்ற மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அந்த மாற்றங்கள் எல்லாம்? ஆரம்ப காலத்தில் பெண்கள அங்கத்துவம் குறைவாக இருந்தது. ஆரம்பத்தில் 10 பெண்கள் தான் சனசமூக நிலையத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தாங்க. தற்பொழுது 30 பெண்கள் சனசமூக நிலையத்தில் உள்வாங்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 வருட காலமாக எங்களோட பிரதேசத்தில் குடிநீர் பற்றாக்குறை காணப்பட்டது. இந்த சனசமூக நிலையத்தின் ஊடாக தற்பொழுது அந்த குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதற்கு காரணம் பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள தலைமைத்துவமே அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி உங்களிடமே இருக்கிறது. இந்த பெண்களுடைய சனசமூக நிலையத்தினூடாக இந்த பெண்கள் இப்போது உயர் இடத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் இப்போது அந்த வளர்ச்சி மேம்படுகிறது, அரசியல் ஈடுபாடு அவர்களுக்கு அதிகரிக்கிறது. இப்படியாக இருக்கின்ற போது இந்த விடயத்தை சமூகம் எப்படி பார்க்கிறது? உங்களுக்கு தோன்றுமல்ல, நீங்கள் இங்கே ஒரு தலைமைத்துவத்தை ஏற்கிருக்கீங்க, நாங்கள் இத்தனை விடயங்களை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள், சமூகத்தில் போகிறீங்க. அப்போ சமூகம் உங்களை எப்படி எதிர்கொள்ளுது? உங்கள் சமூகம் எப்படி எங்களை வரவேற்பு தருதா, அல்லது அங்கும் இன்னும் பிரச்சனை இருக்கிறதா? ஆரம்ப காலத்தில் சனசமூக நிலையம் என்னென்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. தற்பொழுது சனசமூக நிலையம் என்ன, அது எவ்வாறான சேவைகளை வழங்குது என்ற ஒரு தெளிவு மக்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள ஒரு உள்வாங்கல் அதிக அளவில் காணப்படுகிறது. பிரதேசத்தில் பெண்களை உள்வாங்குற விதமாக அநேகமான ஒரு செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் பெண்கள அதிகமாக காணப்படுது. எனவே அது நீங்கள் அதற்கான முதல் படி எடுத்து வைத்திருக்கிறீங்க. உங்களை கையை பிடித்து கொண்டு இன்னும் பலர் அதற்கு பின்னால் வரலாம். உங்களுக்கு பின்னால் கிறிசலிஸ் நிறுவனம் இருந்து உங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இறுதியாக நிகழ்ச்சியில் உதவி உள்ளூராட்சி ஆணையர் ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் அந்த இடத்தில் இருந்து இவர்களோடு இணைந்து உள்ளூராட்சி நிறுவனங்கள் அதே சமூக நிலையத்தினூடாக நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படியான சவால்கள் இருந்தது இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்ற போது, அல்லது இது தொடர்பான விடயங்கள் அவரோடு பயணிக்கின்ற போது சமூக மட்டத்தில் நீங்கள் பார்த்த மாற்றங்கள் சொல்லியிருந்தீர்கள், சவால்கள் எப்படி இருந்தது, இப்போது அதனை எப்படி சமூகம் ஏற்றுக்கொள்கிறது உங்களுடைய பார்வையில்? உண்மையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று சனசமூக நிலையங்கள் அந்த சமூகத்துக்காக சேவையாற்றுகின்ற அமைப்புகளாக காணப்படுகின்ற போது
இருந்த போதிலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அதில் அங்கத்தினராகுவதற்கு பின் நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் அவதானித்தேன். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் ஒரு சமூக நிலையத்திற்கு இந்த திட்டத்தினூடாக ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்றால் கூட அந்த இடத்தில் வருகின்ற பங்கு பெற்றுகின்றவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். ஆகவே இது இந்த திட்டத்தை தொடர்ந்து கொண்டு நடத்தி முடிக்க முடியாமல் இருக்குமோ என்கின்ற ஒரு பயத்தினை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த சவால்களை நாங்கள் இலகுவாக மக்களுக்கு இந்த சனசமூக நிலையத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் அந்த சவாலை இலகுவாக வெற்றி கொண்டு இப்பொழுது மிகவும் ஆர்வமுள்ள அங்கத்தினர்களை கொண்ட சனசமூக நிலையங்களாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக இந்த கிறிஸ்தவ நிறுவனத்தினுடைய இந்த கண்காணிப்பு மதிப்பீட்டு ஆலோசகர், உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்பதை விட உங்களுடைய கருத்து, இந்த திட்டங்களை நீங்கள் சிரமத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கிறீர்கள். இப்போது தலைமைத்துவத்தை, பெண்களுடைய தலைமைத்துவ ஆர்வத்தை தூண்ட வேண்டும், அவருடைய பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும், அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள். இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்காக இருக்கலாம் அல்லது சமூகத்துக்காக இருக்கலாம், நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன? கிராம மட்டத்தில் காணப்படுகின்ற இந்த குழுக்களில் இந்த பெண்கள் தலைமைத்துவ பதவிகளில் ஏற்று அவர்களில் கிராமங்களில் காணப்படுகின்ற சமூக கலாச்சார விழுமியங்களை தகர்த்தறிந்து அவர்கள் முன்வர வேண்டும். அந்த பெண்கள் முன்வரும் போதுதான் அந்த பெண்களுக்கான தீர்வுகளை பெற்று கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக காணப்படும். எனவே நாங்கள் இன்றைய நாள் கதைத்த விடயம் மிக முக்கியமான விடயம். இப்போது சமூகத்தில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் உச்ச அதிகாரம் வரை பெண்கள் சென்றிருக்கிறார்கள். அடுத்து உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமராக எங்களுடைய நாட்டைச் சேர்ந்து இருந்திருக்கிறார். எனவே அப்படி நாங்கள் அந்த 1-2 மாத்திரம் உதாரணம் காட்டிக்கொண்டு ஏனையோருக்கான வாய்ப்புகளை தவிர்க்கிறோமே என்ற ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்போது சட்டங்களூடாக பல விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே அதற்கான வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. நீங்களும் கூட இப்போது சட்டங்களூடாக மேற்கொள்ளும் விடயத்தை நீங்கள் அங்கே மனதினூடாக மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அடிமட்டத்திலிருந்தான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ நிறுவனம் தொடர்பாக விளக்கப்படுவதற்காக பெண்கள் இதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அதாவது உங்களை வந்து நாங்கள் இப்படி செய்யுங்கள் என்று கூறுவதை விட இப்படி செய்யலாமா என்று நீங்கள் மறுபக்கம் கேட்கின்ற கேள்வி என்பது இன்னும் அவர்கள் உத்வேகமாக இருக்கும். எனவே அத்துறவான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ நிறுவனம். அந்த வகையில் அத்துறவான விளக்கப்படுத்தலுக்காக, அத்துறவாக விளங்கப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இதனை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சிக்காக இன்று வந்திருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் திரு சூரியகுமார் பார்த்திபன் அவர்கள், அதே போல கிறிஸ்தவ நிறுவனத்தினுடைய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிரியதர்ஷினி அவர்கள், இந்த நிறுவனத்தின் திட்டத்தினூடாக பயனடைந்து இப்போது மட்டக்களப்பு நாசிவன் தீவு வளர்ப்புறை சனசமூக நிலையத்தினுடைய தலைவியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சனுஜா ஆகிய மூவரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்களை பற்றி எங்களுடைய பேசியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். உங்களுடைய அந்த தலைமைத்துவ பண்பு, அதே போல பெண்களுடைய நிர்வாகத்துக்குள் ஈர்க்கின்ற அந்த வேலை திட்டம் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள். வசந்தம் இந்நிகழ்வினை ஏற்படுத்தி தந்தமைக்காக இந்த வசந்தம் தொலைக்காட்சிக்கும் இதனுடைய நிகழ்வினுடைய தயாரிப்பாளர் மற்றும் எங்களுடைய நெறியாளர் ஆகிய இந்த பிரசன்ன ஆகியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று இன்னும் ஒரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.